ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டார்களா என்பதை பரிசோதித்து தான் அடுத்த கல்வியாண்டிலே அவங்க ஆசிரியராக இருக்க முடியுமா இருக்க முடியாதா என்கின்ற அளவில் சிக்கல்களை உருவாக்குகிறது என்பதை நாம் பல முறை சுட்டி காட்டியிருக்கோம். எனவே அந்த கல்வி கொள்கையை படித்தாலே இப்படி ஒரு பதற்றத்தை ஆசிரியர்கள் மத்தியில் ஏற்படுத்தினால் ஆசிரியர்கள் அரசு சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவாங்க. அரசு என்ன பாடத்தை கொடுக்குதோ அதை மட்டும் ஆசிரியர்கள் அதை மீறி உரிமையை பற்றி, சுதந்திரத்தை பற்றி, சமத்துவத்தை பற்றி இப்படியெல்லாம் விவாதிக்கிறதுக்கெல்லாம் அவங்க மனநிலை இருக்காது. என்ன பாடமோ என்ன நடத்துன்னு சொன்னமோ கிளரிக்கல் ஸ்டாஃப் மாதிரி ஒரு ஆசிரியரை நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறது. இந்த தீர்ப்பின் வாயிலாக நேரடியான அனுபவத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள் இன்னொரு அதிர்ச்சி தர விஷயம் என்னென்னா, ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பாக பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு, 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்துகிற அந்த ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வை நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறார்.